caught in the crossfire. It's caught in the crossfire. முதலில் இந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு இது பேய் படத்தின் ஸ்டில் என்றோ அல்லது பொய்யாக உருவாக்கப்பட்ட புகைப்படம் என்றோ நினைக்க வேண்டாம். உண்மையில் இது மனிதன்தான். பிறக்கும்போது நன்றாக பிறந்த இவர்களை ஆராய்ச்சி என்ற பெயரில் இந்த அளவிற்கு கொடூரமாக மாற்றியது நவீன ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய மிருகங்கள்தான். 1940ஆம் வருடம் ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு ஒரு விபரீத எண்ணம் உருவானது. அதாவது சராசரி மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் தூக்கம். அந்த தூக்கம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு மாதத்திற்கு மனிதனை தூங்க விடாமல் இருக்க வைத்தால் என்ன நடக்கும் என்று யோசித்தார்கள். இதையே ஆய்வு செய்தும் பார்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். இதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் 5 சிறை கைதிகள். இவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதாவது இந்த ஆய்வுக்கு சம்மதித்தால் ஆய்வு முடிந்ததும், அதாவது 1 மாதம் முடிந்ததும் விடுதலை செய்து விடுவோம் என்றும் சொன்னார்கள். இதற்கு மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்ட அந்த 5 தனி அறை ஒதுக்கப்பட்டது. இதற்காக அரசாங்கத்தின் சார்பில் இவர்கள் அறைக்கு 1 மாத காலத்திற்கு தேவையான சாப்பாடு, தண்ணீர் மற்றும் புத்தகங்கள், மெத்தைகள் இல்லா கட்டில்கள் போன்றவைகள் கொடுத்து அந்த அறையில் ஒருவித வாயு கலந்த காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பி விட்டார்கள். அந்த வாயு மனிதனுக்கு தூக்கம் வரக்கூடிய செல்களை தற்காலிகமாக செயல்படாமல் செய்துவிடும் என்பதால் அதையும் அந்த அறையில் நிரப்பிவிட்டார்கள். மற்றும் அவர்களை தொடர்பு கொள்ள ஒரே ஒரு இன்டர்காம் மற்றும் மைக்ரோபோனை மட்டும் கொடுத்திருந்தார்கள். அடுத்ததாக அவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு கதவுகளை ஷீல்ட் லாக் செய்துவிட்டார்கள். இனிமேல் அந்த 5 நினைத்தால் கூட தூங்கவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. 4 நாட்கள் சரியாக போனதாக இன்டர்காம் வழியாக சொன்னார்கள். 5வது நாள் அந்த 5 பேரில் ஒருவர் தம்முடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சில விஷயங்களை தன்னை அறியாமல் சொல்லிக்கொண்டே, அதாவது உளறிக்கொண்டே இருப்பதாக சொன்னார்கள். 6வது நாளில் சித்தப்பிரமை பிடித்தது போன்று ஏதேதோ பேசியதாக சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். 7வது நாளில் அவர்களது குரல் சற்று தோய்வுற்ற நிலையில் கண்டனர். 10வது நாளில் கூச்சல் சத்தம் அதிகமாக ஆகியது. தொடர்ந்து அறையில் பயங்கர சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதாவது எல்லாவற்றையும் போட்டு அடித்து உடைத்துள்ளனர். அடுத்த சில நாட்களில் கீச் கீச் என்ற சப்தம் மட்டுமே வெளியே வந்தது. இதை கண்டு சில ஆய்வாளர்கள் பயந்தனர். அப்பொழுது கூட ஆய்வாளர்கள் அறையை திறந்து பார்க்காமல் இந்த கீச் கீச் என்ற சப்தம் வருவது ஏற்கனவே அவர்கள் போட்ட கூச்சல் சப்தத்தால் அவர்களின் குரல் பலம் கிழிந்து இருக்கக்கூடும். ஆகவே ஆய்வு தொடர்ந்து நடக்கட்டும், அறையை திறக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தனர். அதிலிருந்து 14 நாட்கள் ஆகும் வரையில் அந்த அறையிலிருந்து எந்த சப்தமும் வரவில்லை. இந்நிலையில் விபரீதத்தை உணர்ந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது அறையில் உள்ள வாயுவை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பார்த்தனர். பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அங்கே 5 பேரில் ஒருவர் இறந்து கிடந்தார். இந்த 4 கடந்த 5 நாட்களாக உணவு உட்கொள்ளாமல் இருந்தனர். இறந்து போனவர் தொடை சதைகள் மற்றும் மார்பு சதைகள் இல்லாமல் கிடந்தார். பின்புதான் தெரிய வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவரே அதை கிழித்து எடுத்திருக்கலாம் என்று. மீதமுள்ள 4 பேரின் உடல்களில் தோள்களும் இல்லாமல், தசையும் இல்லாமல், காயங்களுடன், பார்ப்பதற்கே கொடூரமான தோற்றத்துடன் இருந்தனர். அறை கதவு திறந்து சிலர் வருவதை உணர்ந்த இவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். அவர்களை தாக்க முயன்றனர். நன்றாக அனுபவமுள்ள அதிகாரிகளே இவர்களது தோற்றத்தை கண்டு அருகே செல்லாமல் பயந்து இருந்தனர். இந்நிலையில் அந்த 4 ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கி அட்டகாசம் செய்தனர். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கர கொடூரமாக இருந்தனர். இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவர்களால் பேசவும் இயலவில்லை. இனிமேல் இவர்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று இவர்களை சுட்டு கொன்றும் விட்டனர். இந்த நவீன அறிவியல் இப்படி கொடூர ஆய்வு செய்தது கம்யூனிச நாடான சோவியத் ரஷ்யாவில். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.